What is activity-based cost? Activity-based costing (ABC) refer to a system company uses determine production cost. ABC breakdown overhead cost between production-related activity enable the company. Clarify how research. Activity-based costing. Assigning cost to product and service. The two activity gives a better idea about cost and pricing strategy. What is ABC? Activity-based costing incorporate techniques to trace indirect cost to cost of identifying how research are consumed by activities which ultimately supports that production of the desired. Example, product service ABC analysis. A 70 to 80% of stock value. Highest value, accurate control needed. B 15 to 25% of stock value. Moderate value, moderate control needed. C 5% of stock value. Lowest value, minimum control needed. ABC implementation status. 54% used at least somewhat. 16% approval for implementation. 14% getting accepted. 2% implemented then abandoned. 14% analysis. Successful implementation of ABC with account analysis. A. The case study. B. The benefit. C. The challenge. D. The lesson learned. XYZ manufacturing for product, namely A, B, C, and D using the plant and process. The following information related to production period. Product A, B, C, D. Volume 500, 5,000, 600, 700. Material cost per unit rupees 5, 5, 16, 7. Direct labor per unit half hours, 2 hours, 1.5 hours. Missing time per unit 1/4 hours, 1/4 hours, 1 hours, 1.5 hours. However, investigation into the production overhead activity for the period relevance of following totals. Product A, B, C, D. Number of setups 1628, total 17. Number of material orders 1414, total 10. Number of times material was handling 2, 10, 3, 12, total 27. Number of spare part 2, 5, 1, 4, total 12. Fewer are required. Two question கேட்டிருக்காங்க. First question, one compute on overhead cost per product using activity based costing, tracing overhead production unit by means of cost drivers. And second question, to comment briefly on the different disclosed between overhead traced by the system and those traced by activity based costing. இப்போ நம்மளுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 கொஸ்டின் செய்யணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபேக்டரி ஓவர்ஹெட் அப்ளிகபிள் டூ மிஷின் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி 37,425 குடுத்துருக்காங்க. இதுல அக்கார்டிங் ஆக்டிவிட்டிய பொறுத்து காஸ்டிங்கோட காஸ்ட் டிரைவிங்ல ஓவர்ஹெட் அப்ளிகபிள் ஆகுறது எதுக்குன்னா, மிஷினோட ஹார்ஸ்க்கு. இதுல டோட்டல் மிஷின் ஹார்ஸோட ஃபார்முலா என்னன்னா, டோட்டல் மிஷின் ஹார்ஸ் ஈக்குவல் டூ வால்யூம் இன்டு மிஷின் ஹார்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ப்ராடக்ட். இப்ப ஏ, பி, சி, டி இந்த 4 ப்ராடக்ட்டோட வேல்யூமே போட்டுறணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னன்னா 500 இன்டு மிஷின் ஹார்ஸோட ஏக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா 1/4 ஹார்ஸ் பிளஸ் 5000 இன்டு 1/4 ஹார்ஸ் பிளஸ் 600 இன்டு 1 ஹார் பிளஸ் 7000 இன்டு 1.5 ஹார்ஸ். இதெல்லாம் இதுல டிவைட் பண்ணிட்டு வந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 12,475 ஹார்ஸ் கிடைக்கும். இது டோட்டல் மிஷின் ஹார்ஸோட வேல்யூ. மிஷின் ஹார் ரேட் ஃபார் மிஷின் ஓவர்ஹெட்டோட சார்ஜஸ். அதில நமக்கு மொத்தம் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 37,425 டிவைடட் இப்ப கண்டுபிடிச்ச ஹார்ஸ் 12,475 ஹார்ஸ். இது 2யும் டிவைட் பண்ணேன்னா ₹3 பெர் ஹார்ஸ் கிடைக்கும். இது மிஷின் ஹார்ஸோட ரேட். அதோட சார்ஜ் பண்ணக்கூடியது. அடுத்த ஸ்டெப் செட் ஆஃப் பண்ணக்கூடிய காஸ்ட் டூ அப்ளிகபிள் ஆன் த பேசிக் நம்பர் ஆஃப் செட் ஆஃப். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, செட் ஆஃப் காஸ்ட் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் செட் ஆஃப். செட் ஆஃப் காஸ்ட்டோட வேல்யூ என்னன்னா 4,355 டிவைடட் 17. இது 2யும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ₹256.18 பெர் செட் ஆஃப் கிடைக்கும். இது எதோடதுன்னு சொல்றாங்கன்னா, காஸ்ட் டிரைவரோட நம்பர் ஆஃப் செட் ஆஃப்ன்னு சொல்றாங்க. மெட்டீரியல் ஆர்டரிங் காஸ்டிங் டூ பி அப்சர்வ்ட் ஆன் த பேசிக் நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஆர்டர். இதோட ஃபார்முலா என்னன்னா, ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட். ஆர்டரிங் காஸ்ட்டோட வேல்யூ என்னன்னா 1920 டிவைடட் 10. இதோட வேல்யூ என்னன்னா 192 பெர் ஆர்டர். இது காஸ்ட் டிரைவரோட நம்பர் ஆஃப் டைம் மெட்டீரியலோட ஆர்டர்ட். அடுத்த ஸ்டெப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் ஈக்குவல் டூ ஹேண்ட்லிங் காஸ்ட் டிவைடட் நம்பர் ஆஃப் டைம் மெட்டீரியல் ஹேண்டல்ட். இதோட வேல்யூ என்னன்னா 7,580 டிவைடட் 27. இது 2யும் டிவைட் பண்ணா 280.74 பெர் டைம் மெட்டீரியல் ஹேண்டல்ட் கிடைக்கும். இது காஸ்ட் டிரைவரோட நம்பர் ஆஃப் டைம் மெட்டீரியலோட ஹேண்டல்ல இருக்கக்கூடியது. காஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்பேர் பார்ட் குடுத்துருக்காங்க. ஈக்குவல் டூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்பேர் பார்ட் டிவைடட் நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட். இதோட வேல்யூ என்னன்னா 8,600 டிவைடட் 12. இத டிவைட் பண்ணோம்னா 716.67 கிடைக்கும் ரூபீஸ்ல.
கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்டோட காஸ்ட் பெர் ப்ராடக்ட் யூசிங்ல வந்து ஏபிசி 3 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு டி வரையும் குடுத்துருக்காங்க. அப்ப ஏபிசிடி 4 இது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னா ஓவர் ஹெட்டோட ஐட்டம்ஸ் ஏபிசிடி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? மெட்டீரியல் குடுத்துருக்காங்க. அப்ப மெட்டீரியலோட ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கிறப்ப, மெட்டீரியலோட ஹார்ஸையும் நம்ம கண்டுபிடிச்ச ஹாரோடையும் 2யும் இன்டு பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன பண்ணுவாங்க? 1/4 ஹார் குடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்கு 1/4, சிக்கு 1 ஹார், டிக்கு வந்து 1 1/2 ஹார்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 3 பெர் மிஸ்ஸிங் ஹார்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்ப எல்லாத்தோடயும் அந்த 3 பேர் மிஸ்ஸிங் ஹார்ஸ வந்து அ இன்டு பண்ணோம்னா, நம்மளுக்கு ஏக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.75, பிக்கு வந்து 0.75, சிக்கு வந்து 3, அ டிக்கு வந்து 4.50. அடுத்து நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃபோட காஸ்ட். இப்ப செட் ஆஃபோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் குடுத்துருக்காங்களா, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இப்ப ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 8. அப்புறம் செட் ஆஃபோட காஸ்ட்ட வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஃபார்முலா போட்டு, அந்த செட் ஆஃபோட வேல்யூ என்னன்னா 256.18. அத வந்து எல்லாத்தோடயும் இன்டு பண்ணி, டிவைடட் வால்யூமோட வேல்யூவ கீழ போடணும். டிவைடட் வால்யூம் ஏக்கு எவ்வளோ 500, பிக்கு 5000, சிக்கு 600, டிக்கு 700. இப்ப இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா, ஏக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.51, 0.31 வந்து பிக்கு, சிக்கு வந்து 0.85, டிக்கு வந்து 0.29. அடுத்து வந்து மிஷின் ஹேண்ட்லிங் காஸ்ட். அதோட அதோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் மிஷின் ஹேண்ட்லிங்கோட காஸ்ட் குடுத்துருக்காங்களா? எவ்வளோ குடுத்துருக்காங்க? 2, ஏக்கு, பிக்கு 10, சிக்கு 3, டிக்கு 12. மிஷின் ஹேண்ட்லிங்கோட காஸ்ட் வேல்யூ கடைசியா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோமா, அதோட வேல்யூ என்னன்னா 280.74. அது எல்லாத்தையும் இன்டு பண்ணணும். இன்டு பண்ணி வர வேல்யூவோட டிவைட் பண்ணணும். அ வால்யூமோட வேல்யூ என்னது? 500 ஏக்கு, பிக்கு 5000, சிக்கு 600, டிக்கு 7000. இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கோட காஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா, ஏக்கு 1.12, பிக்கு வந்து 0.56, சிக்கு வந்து 1.40, டிக்கு வந்து 0.48. அடுத்து வந்து மெட்டீரியல் ஆர்டரிங் காஸ்ட். மெட்டீரியல் ஆர்டரிங் காஸ்ட் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, ஏக்கு 1 குடுத்துருக்காங்க, பிக்கு 4 குடுத்துருக்காங்க, சிக்கு 1 குடுத்துருக்காங்க, டிக்கு 4 குடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஆர்டர் பண்ணக்கூடிய காஸ்ட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ என்னன்னா 192. அது எல்லாத்தையும் இதோட இன்டு பண்ணணும். இன்டு பண்ணி வர வேல்யூவோட டிவைட் பண்ணணும். எதுனா வால்யூமோட வேல்யூ. ஏக்கு 500, பிக்கு 5000, சிக்கு 600, டிக்கு 7000. இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணோம்னா, ஏயோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0.38, பியோட வேல்யூ 0.15, சியோட வேல்யூ 0.32, டியோட வேல்யூ 0.11. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 2 குடுத்துருக்காங்க ஏக்கு, பிக்கு 5 குடுத்துருக்காங்க, சிக்கு 1 குடுத்துருக்காங்க, டிக்கு 4 குடுத்துருக்காங்க. ஸ்பேர் பார்ட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ என்னன்னா 716.67. டிவைடட் வால்யூமோட வேல்யூ. ஏயோட வேல்யூ என்ன 500, பியோடது 5000, சியோடது 600, டியோடது 7000. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்பேர் பார்ட்டோட வேல்யூ என்னன்னா, ஏக்கு 2.87, பிக்கு 0.72, சிக்கு 1.19, டிக்கு 0.41. இது டோட்டல் ஓவர் ஹெட்டோட காஸ்ட் பெர் யூனிட் கார்டரிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் எவ்வளோனா, ஏக்கு டோட்டலாவே எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 5.60, பிக்கு 2.49, சிக்கு 6.76, டிக்கு 5.79. இதுல செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓவர் ஹெட் காஸ்ட் பேஸ்ட் ஆன் 2 சிஸ்டம் அண்ட் 3 டிஃபரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து ப்ராடக்ட், செகண்ட் காலம் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் பெர் யூனிட் பேஸ்ட் ஆன் ஏபிசி சிஸ்டம். தேர்ட் காலம் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் பேஸ்ட் ஆன் பிரசன்ட் சிஸ்டம் ஆஃப் மிஷின் ஹார் ரேட் ஆஃப் 4.880 பெர் ஹார் ரூபீஸ்ல குடுத்துருக்காங்க. ஃபோர்த் காலம் வந்து டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டுபிடிச்ச டேபிளோட வேல்யூ தான் இங்க எடுத்து போட போறோம். ஏக்கு வந்து 5.63 குடுத்துருக்காங்க. இதுல வந்து மிஷின் ஹாரோட ரேட் கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க 1/4 ஹார்ஸ் குடுத்துருக்காங்க. அது இன்டு 4.80. இத 2யும் இன்டு பண்ணோம்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1.20 கிடைக்குது. அப்ப 5.63யும் 1.20யும் லெஸ் பண்ணோம்னா 4.43 கிடைக்குது. பிக்கு வந்து 2.49 கண்டுபிடிச்சோம். அதுல வந்து கொஸ்டின்ல குடுத்துருக்க ஹார் என்னது மிஷின்க்கு 1/4 ஹார்ஸ் குடுத்துருக்காங்க. இன்டு 4.8 பெர் ஹார்ஸையும் இன்டு பண்ணினா 1.20 கிடைக்கும். அப்ப 2.49யும் 1.20யும் லெஸ் பண்ணோம்னா 1.29 கிடைக்கும். அடுத்து சிக்கு 6.76. மிஷின் ஹார் ரேட் என்னது? இங்க 1 ஹார் இன்டு 4.80. அத 2யும் இன்டு பண்ணோம்னா நமக்கு 4.80 கிடைக்கும். அப்ப 6.76 மைனஸ் 4.80 லெஸ் பண்ணோம்னா நமக்கு 1.96 கிடைக்கும். அடுத்து டிக்கு வந்து 5.79. இல்ல 1 1/2 ஹார்ஸ் இன்டு 4.80 பெர் ஹார்ஸ். இது 2யும் இன்டு பண்ணோம்னா நமக்கு 7.20 கிடைக்கும். அப்ப 5.799 மைனஸ் 7.20 மைனஸ் பண்ணோம்னா 1.41 கிடைக்கும். அதுவும் நெகட்டிவ்ல ஆன்ஸர் கிடைக்கும். ஓகேவா?